இனிய தமிழ் மக்களே, வணக்கம் கூறி இன்றைய பேச்சை தொடர்கிறேன். நேற்று தலைவியினுடைய தாய் சீர்வரிசை கொண்டு வந்து வைத்துவிட்டு பிரியா விடை பெற்று தன் ஊருக்கு போனால்னு பார்த்தோம். தலைவனுக்கு அரசனிடமிருந்து மன்னனிடமிருந்து அழைப்பு வருகிறது. அதே நேரத்தில் அவன் மனைவியை பிரிந்து போகணும். அதுதான் அவங்க புதுமண தம்பதிகள். வேறு ஏதாவது அலுவல்னா போகமாட்டேன்னு சொல்லிடலாம். நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கன்னு ஏமாத்திடலாம். ஆனால் இது நாட்டை காக்க வீட்டுக்கு ஒருவர் கட்டாயம் வர வேண்டும். இல்லாவிட்டால் இது தேச துரோக குற்றமாக கருதப்படும்னு முரசு அறைந்து தெரிவிக்கிறான். வீட்டுக்கு வீடு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு முரசு அறைந்து அரசன் சார்பாக ஒருத்தன் தெரிவிச்சுட்டு போகிறான். சரி, போயிட்டு வரேன், என்னுடைய உயிர் இங்கே தான் இருக்கும், நான் போர்க்களத்தில் இருப்பேன், நீ மனுசுற்றாத. இவன் உடனே கண்ணீர் மழுக தன் கணவனிடம் இதை தவிர்க்க வேறு வழி இல்லையான்னா தான் நீ கேட்டேல்ல, நான் போகலைன்னா எனக்கு ராஜகுரு துரோகம்னு தண்டனை கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் வேறு யாரும் ஆண்மகன் இளைஞன் இல்லை, நான் போய் தான் ஆகணுன்னு போவான். அங்கே போர்க்களத்துக்கு போய் சரமாரிய பகைவர்களை சுற்றி சுற்றி தாக்கி போர் செய்கிறான், பலரை வீழ்த்துகிறான். அப்போல்லாம் போர் முறை எப்படி இருந்ததுன்னு தொல்காப்பியரே சொல்லுவார். அது புறத்திணை இயல் என்ற பகுதியில் வரும். இது அகத்திணை இயலில் இவங்க காதல் வாழ்க்கையை சொன்னார். அடுத்து புறத்திணை இயலில் இவங்க போருக்கு போய் போர் நிகழ்த்துவதை சொல்லுவார். அகத்திணையில் வகைகளை சொல்லி முடிப்பார். புறத்திணையில் இனி வகைகளை ஒவ்வொன்றாக சொல்லி போர் எப்படி செஞ்சாங்க. போர் நேருக்கு நேர் நின்று போர் செய்வார்கள். ஒருவனோடு ஒருவன் நேருக்கு நேர் நின்று மோதுவார்கள். முதுகு பக்கமாக வந்து தாக்குற பழக்கம் அன்றைக்கு கிடையாது. அப்படி முதுகில் போய் ஒருத்தனை தாக்குனா அவனை கோழைன்னு சொல்லி அந்த போர்க்களத்தில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து அடித்தே கொன்னுபிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர், வாட உனக்காச்சு எனக்காச்சு பார்க்கலான்னு காலாட்படை வீரர்களோடு மோதுவார்கள். குதிரைப்படை வீரர்கள் குதிரைப்படையினரோடு மோதுவார்கள். அதற்கப்புறம் தேர்ப்படை. இந்த காலத்தில் தேர்னா ஏதோ சாமி பண்டிகையில் இந்த தேர் இழுக்கிறாங்க அதுன்னு இல்லை. அந்த காலத்தில் போர்க்களத்திலே தேர் இருந்தது. அந்த தேர் சின்னதாக இருக்கும். ஒரு தேரோட்டுவான். 2 குதிரைகள் பூட்டிய தேர், 2 சக்கரம். அதில் அந்த 2 குதிரைகள் பூட்டிய தேரை தேரோட்டி அடித்து அதை இறுக்கி பிடித்து செலுத்துவான். போர் வீரன் அந்த தேரில் நின்று கொண்டே போர் செய்வான். இது அந்த காலத்து தேர்ப்படையினுடைய மரபு. அதற்கடுத்து யானைப்படை. யானை மேலே உட்காந்துக்கிட்டு தாக்குவாங்க. யானைகளோட மோதும், பிளிரி கொண்டு செல்லும் இடி முழக்கம் போல. இந்த படைகள் 4 வகை படைகள் அன்று இருந்ததாக புறத்திணையில் சொல்லுவார். அதுதான் யானைப்படை, குதிரைப்படை, அதுக்கப்புறம் தேர்ப்படை, காலாட்படை. இந்த 4 வகை படைகளை தவிர ஒற்றர் படைன்னு ஒன்று இருக்கும். ஒற்று அப்படின்னா உளவு பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு படையை அரசன் வச்சுருப்பான். அவர்கள் போய் உளவு பார்த்து பகைவனுடைய நாட்டில் மாறு வேடம் அணிந்து அவங்க நாட்டிலே தங்கியிருந்து அங்கு நடக்கின்ற
நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி அனுப்புவார்கள். அதற்கேற்ப இந்த நாட்டு மன்னன் செயல்படுவான்னு பார்க்குறோம். இப்படி அந்த போரில் நேருக்கு நேர் நின்று மோதுவார்கள். வீரன் பகைவனுடைய வேலை தன்னுடைய நெஞ்சில் தாங்குவான். கவசம் அணிந்திருப்பார்கள். தலையில் கவசம், பெரிய தொப்பி, உலோகத்தில் செஞ்சது. 2 கண்கள் மட்டும் தெரியறதுக்கு மட்டும் வழி விட்டுருப்பாங்க. அதுக்கு கீழே கழுத்து வரைக்கும் உலோக தகட்டினால் செய்யப்பெற்ற நல்ல கவசத்தை பூட்டி கொள்வார்கள். அந்த கவசத்தை பூட்டி வைக்கிறதுக்கு அது கனமாக இருக்கும். எதற்கு? பகைவனுடைய வாள் வெட்டு, வேல் வீச்சு, பகைவன் விடுகின்ற அம்புகள் இவற்றையெல்லாம் தாங்கி இவனை உயிரை காப்பதற்கு அந்த கவசம் பயன்படும். அதே போல் கால்களிலே தொடைக்கு கீழே இருந்து எல்லாம் கவச ஆடை அணிந்திருப்பார்கள். இப்படி போர் செய்கின்ற பொழுது பகைவன் வீசிய வேல் ஒன்று இந்த மகாவீரனுடைய மார்பை துளைத்தது. அவன் தேரில் இருந்துக்கிட்டு எதிர்ப்புற நேருக்கு நேர் நின்று நல்ல வேல், கூர்மையாக இருக்கக்கூடிய வேலை விரைவாக வீசுகிறான். இவன் தேருக்கு நெருக்கமாக அவன் தேர் வந்தது. அப்போ இவன் அந்த தேரை தடுத்து நிறுத்த முடியாமல் இவனுடைய தேரை திருப்ப நினைக்கிறான், இடது பக்கமோ வலது பக்கமோ. அப்போ அந்த நேரம் அவனுக்கு வசதியாக இருக்கு, வேலை வீசுகிறான். இது அவன் மார்பை துளைத்து கவசத்தை பிளந்து மார்பிலே புகுந்து முதுகு வழியாக வெளியேறிடுச்சான். எப்படி? இப்போல்லாம் திரைப்படங்களில் பார்க்குற காட்சிகள் போல பகைவன் வீசிய வேல் இந்த வீரனுடைய கவசத்தை பிளந்து அவன் நெஞ்சை துளைத்து முதுகு வழியாக வெளியேறி போயிடுச்சான். அப்போ எவ்வளவு வேகமாக வீசியிருப்பான். அது முதுகு வழியாக வெளியேறியதுனால முதுகு பக்கம் புண்ணாயிடுச்சு. குத்தி வெளியே போகணுமில்ல, அப்படியே மார்பிளையே நின்று இருந்தால் இவன் விழுந்து செத்துருப்பான். அந்த மரணம் அடையாமல் அது வெளியேறியது. அப்போ இவன் போர்க்களத்தில் மனம் வெறுத்து புலம்புகிறான். அப்போ தேரோட்டியாக இருக்கவன் சமாதானம் சொல்கிறான். இவனுக்கு தேரோட்டுறவன் ஒருத்தன் நல்ல திறமசாலியாக 2 குதிரைகளை நல்லா நடத்தி இடப்பக்கம் வலப்பக்கம் திருப்பிட்டு போகணும். சில இடங்களில் இந்த 2 குதிரைகளுமே மேல் நோக்கி எகிரும். பகைவன் பயந்து ஓடுவான். இதெல்லாம் நடக்கும். அங்கே தூரத்தில் இருந்து வில் படை, எல்லோரும் வில்லு வச்சுருப்பாங்க. அது தனியாக வில் படைன்னு கிடையாது, வில் அம்பு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும், அம்புரா தோணி இருக்கும். அந்த காலாட்படை வீரர்களுக்கு மிகவும் பயன்படுவது, நடந்து போகிறாங்க காலில், அவங்களுக்கு இந்த வில்லு அம்பு தூரத்திலிருந்தே அம்பை தொடுத்து பகைவர்களை சாய்ப்பார்கள். அவங்க அதை தடுத்து கொள்வதற்கு பெரிய கேடயம் வைத்திருப்பார்கள் தடுக்க. இவன் போர்க்களத்தில் இந்தாண்ட காலாட்படை இப்படி வரும், அந்த பக்கம் இந்த காலாட்படை வரும். 2 பேரும் நேருக்கு நேர் அம்பெய்வார்கள். அந்த முன்னணியில் வர்றவனுங்க இந்த கேடயங்களை செய்யறதுக்கு சுவர் கட்டுவது போல் தன் பின்னால் வர்ற படை வீரர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கவங்க தான் அம்பெய்வாங்க. இந்த பக்கத்து படை வீரர்கள் மேலே பாயும். சில நேரங்களிலே அந்த அம்புகள் நுனியில் துணியை சுற்றி எண்ணெய் ஊற்றி தீப்பந்தம் போல எரிய வைத்து அம்பில் தொடுத்து அடிப்பார்கள். அது இன்னும் மகா பயங்கரமாக தாக்கும். எங்கெங்கே இருக்குதோ அங்கே எல்லாம் எரிஞ்சு போவார்கள். அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த பக்கத்து அணியினர் இப்படி நேருக்கு நேர் போர் செய்யும் பொழுது ஒருவனுக்கு மார்பிளை புகுந்த வேல் முதுகு வழியாக போயிடுச்சு. அவன் தேர்க்களத்தில் தேர் மேலே இருந்துக்கிட்டு போர்க்களத்தில்
பரிதாபமாக பேசுகிறான், புலம்புறான். அப்போ தேரோட்டி சமாதானம் சொல்கிறான், உங்கள் தவறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பெற்றது புறப்புண்ணு அல்ல. புறப்புண்ணா முதுகில் எப்போ புண்ணு வரும்? போர்க்களத்தை விட்டு பயந்து ஓடினான்னா, பின்வாங்கி ஓடினான்னா அவன் முதுகில் தான் அந்த பக்கத்து வீரன் அடிக்கிற அம்பு வேலு எல்லாம் வந்து பாயும். இது அப்படி இல்லை, மார்பில் தான் புகுந்து போச்சு. கவலைப்படாதீர்கள், அந்த காயம் ஆறணும். அது ஆறிய பிறகு மீண்டும் நீங்கள் முதல் சிகிச்சை செய்து கொண்டு போருக்கு வரலாம்னு சமாதானப்படுத்துகிறான். இப்படி அந்த காலத்து விழுப்புண் பெறுதல் சிறப்பாக கருதப்பட்டது என்று கூறி இன்றைக்கு இத்துடன் நிறைவு செய்கிறேன். இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாம் நாளை கேட்போம்.